எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள். வாழ்வு தரும் உணவு என்னும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்குரிய வேத வசனத்தை நாம் வாசித்து ஜெபிப்போம். அப்போஸ்தலர் நடபணிகள் 9ஆம் அதிகாரம் 6-10 முடிய உள்ள வேத பகுதிகளை நாம் வாசிப்பதை கவனிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து தன் கைகளை ஏறெடுத்து ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனானியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனானியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, நீர் சவுலை சந்தித்த பொழுது நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார் தகப்பனே. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னேன். அன்றைக்கு சவுல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அவன் கேட்ட பொழுது, ஆண்டவரே, அவனை கர்த்தர் எடுத்து நீர் பயன்படுத்தினீர். உமது சித்தத்தை நிறைவேற்றும் பாத்திரமாய் நீர் எடுத்து பயன்படுத்தினீர். அதுபோல இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை திறப்பீராக. பிசாசானவன் இந்த மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை காணக்கூடாதபடி அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவரே அவருடைய கண்களை திறம். இந்த வேத வசனத்தின்படி உமக்கு சித்தமானது செய்ய அவர்களை நடத்துவீராக. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you all. Thank you.